உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறோம். பெண்களுக்கு பிடித்த உடலுறவு முறை. பெண்களுக்கு ஆணுறுப்பு போல இணையான ஒரு பாலியல் உறுப்பு எது? பெண் உறுப்புல நிறைய இடங்களை தூண்ட முடியும், அவங்க உச்சகட்டம் அடைய முடியும். ஆனால் ஆணுறுப்புக்கு இணையான ஒரு உறுப்பு அப்படின்னா கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு. நம்ம பலமுறை சொல்கிறோம், அதை தூண்ட வேண்டும். ஒரு ஆண் 10-15 நிமிஷம் செக்ஸ் பண்ணால் கூட அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியாமல் போயிடலாம். அப்போது அந்த பெண் எப்போது உச்சகட்டம் அடைய முடியும்? கிளைட்டோரஸை நீங்கள் நாக்கு வைத்து தூண்டலாம், இல்லை விரல் வைத்து தூண்டலாம். அப்போ கிளைட்டோரஸ் பற்றி நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. பெண் உறுப்புக்கு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர்ஸில் கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து தூண்டுவதன் மூலமாக, நாக்கு வச்சு தூண்டும்போது எரிச்சல் இருக்காது, விரல் வச்சுன்னு தூண்டலாம், ஆனால் எரிச்சல் இருக்கும். ஒரு 10-15 நிமிடம் ஆரம்பத்தில் தூண்டிங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. இது எளிமையான வழி. இதன் மூலம் ஒரு பெண் முழுமையாக உச்சகட்டம் அடைய முடியும். செக்ஸ் பண்ணுறீங்க, 2 நிமிஷத்தில் வந்துடுது, அங்கே நிறுத்தக்கூடாது. அது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்க உச்சகட்டம் அடையணும். அப்போ நீங்கள் நாக்கு வச்சு இந்த கிளைட்டோரஸ் போன்ற உறுப்பை தொடர்ந்து தூண்டணும். இது ஒரு பக்கம். சரி, எந்த பொசிஷன் பெட்டராக இருக்கும்? நிறைய பொசிஷன் பண்ணுங்க, ஆனால் பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப். பெண் மேலே இருந்து ஆண் கீழே படுத்து செக்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு ஒரு 5 விதமான தூண்டுதல் வருது. ஒன்று ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளே இருக்குது, பெண்ணுறுப்பு தூண்டப்படுது. ரெண்டாவது, அந்த பெண் இந்த கிளைட்டோரஸை ஆண் உடம்புல லேசாக ரப் பண்ண முடியும், முன்ன பின்ன லேசாக நகர்த்த முடியும். அதன் மூலம் கிளைட்டோரஸ் தூண்டப்படும். மூன்றாவதாக, ஆணுக்கு கீழே படுத்துறதுனால 2 கையும் ஃப்ரீயாக இருக்கும், 2 பக்கமும் அவங்க மார்பகங்களை தூண்ட முடியும். நான்காவதாக, கொஞ்சம் ஆண் கீழே தலையை இறக்கிட்டு வரலாம். பெண் மேல் நோக்கி வரும்போது ஒரு பக்கம் மார்பக காம்புகளை ஆண் நாக்கு வாய் வச்சு தூண்ட முடியும். இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வேறு எந்த பொசிஷன்லையுமே இருக்காது. இந்த பொசிஷனில் ஒரு பெண் சீக்கிரமாக உச்சகட்டம் அடைய முடியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அப்போ இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் பொசிஷன். வேறு என்ன? இதுக்கு அடுத்து என்னென்னா டாகி ஸ்டைல்னு சொல்லுவோம். பெண் முன்பக்கமும் ஆண் பின்னால் இருந்து செக்ஸ் பண்ணுறது. நீங்கள் நிறைய பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம். 2 பேர் நின்றுட்டு பண்ணலாம், 2 பேர் உட்காந்து பண்ணலாம், சைட் பை சைடு, இப்படி என்யூமரபிள் பொசிஷன் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, இது இண்டிவிஜுவலாகவும் மாறக்கூடியது. எல்லாருக்கும் ஒரே பொசிஷன் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். எந்த பொசிஷன் அவங்களுக்கு பிடித்திருக்கு, எந்த பொசிஷனில் அவங்க சீக்கிரம் உச்சகட்டம் வர்றாங்களோ அதை அவங்க தொடரணும். ஆனால் நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணுறோம்னா, நம்ம நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர பெண் உச்சகட்டம் அடையணுன்றதை நம்ம மறந்துடுறோம். ஆண் செக்ஸ் பண்ணுறாரு, விந்து வருது, அதோடு உங்களுக்கு முடியலை. ஒரு பெண் உச்சகட்டம் வர்ற வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்க உச்சகட்டம் முடிந்த உடனே தான் செக்ஸ் உங்களுக்கு முடியுது. இல்லை, முதல்ல நீங்கள் அப்படி ஆரம்பிக்கலாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போகுது, விந்து வந்தோடனே எனக்கு உணர்ச்சி குறைஞ்சிருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விரல் நாக்கு வச்சு தானே தூண்ட போகிறீங்க. ஆனாலும் முதல்ல அதை செய்யலாம். நீங்கள் விரல் நாக்கு வச்சு கிளைட்டோரஸை தூண்டலாம். அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் செக்ஸ் பண்ணணும். அதுதான் ஒரு முழுமையான தாம்பத்திய உறவு. பெண் உச்சகட்டம் அடையாமல் நீங்கள் 2-3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நிறுத்துறீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மனக்குறை இருக்கும். அடுத்த முறை நீங்கள் தாம்பத்திய உறவு கூப்பிடும்போது, இப்போ தானே முடித்தோம், எனக்கு உடம்பு சரியில்லை, விருப்பம் இல்லை, இப்படி நிறைய காரணங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடும். அதை தடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் உறவில் ஈடுபடும் போது ஒரு பெண் உச்சகட்டம் அடையணும், உங்கள் மனைவி உச்சகட்டம் அடையணும், அதை என்ஷூர் பண்ணணும். நீங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.